பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரோஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, ஜூனியர் என்டிஆர் அவர் நடித்து வெளிவந்திருந்த தேவாரா படத்துடைய ரோஸ்ட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ஸ்கிரிப்டே ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய டைட்டில் போடுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கே நம்ம கடுப்பாயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கடுப்பாவோம். அப்புறம் மேன் ஆஃப் தி மாஸ் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. ஆனால் படம் முடிகிற வரைக்கும் இல்லை, படம் முடிஞ்ச பின்னாடியும் இந்த டைட்டிலுக்கான விடையே எனக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த படம் பார்த்து உங்களுக்கு விடை கிடைச்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இந்த படத்தை பல ஆங்கிளில் பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட அந்த மாஸ் அப்படின்றதே இல்லை. அதுலேயும் அந்த அனிருத் மியூசிக்கை எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடப்பாவமே அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இந்த படமே இருந்துச்சு. இவங்க இங்கே அவசரமாக ஒரு மீட்டிங் போடுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் தான் உலகக்கோப்பை கிரிக்கெட் நடக்க போகுது. அதை தடை பண்ணுறதுக்கு பல பேர் தடையாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் எத்தின்னு ஒருத்தன் இருப்பான், அவனை தூக்கி போட்டு எத்தணும் அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அவனை தேடி போக அவன் கூட ஒருத்தன் இருப்பான், அவனை பிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க எல்லாருமே அவனை தேடி செல்ல, அந்த தேடி செல்லக்கூடிய அவனை பார்த்த உடனே போடலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்க, அவன் இந்த ஆண்டியை எப்படியாவது போடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் துடிக்க, இந்த ஆண்டி அவன் வந்தா நம்மளை போடுவானா இல்ல அவனை போலீஸ் போடுவாங்களா அப்படின்னு அதை நினைச்சு இந்த ஆண்டி ஒரு பக்கம் தவிக்க, ஒரு வழியா இவன் இந்த ஆண்டி கிட்ட வந்து நீ என்ன மிஸ் பண்ணையில இந்தா கிஸ் அப்படின்னு கிஸ் அடிக்கிறான். உடனே இவன் போட்டிருந்த டிஷர்ட்டை கழட்டி ஆண்டியை போட நினைக்கிறான். அதே நேரம் போலீஸ்காரங்க வந்து இவனை போட துடிக்கிறாங்க. இருந்தாலும் இவன் ஆண்டியை போட்டுட்டான். என்ன, போலீஸ்காரங்க முன்னாடியே ஆண்டியை போட்டுட்டானா அப்படின்னு தானே நினைப்பீங்க. நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் கையில ஒரு துப்பாக்கி ஒண்ணு வச்சிருந்தான். இது கள்ள துப்பாக்கி. கையில ஒரு துப்பாக்கி வச்சிருந்தான். அந்த துப்பாக்கியை வச்சு அந்த ஆண்டியை போட்டுட்டான். ஸோ ஆண்டியை அவனோட துப்பாக்கியில போடல. அதுதான் மேட்ரு. இல்ல, இங்க மேட்ரே இல்ல, அதான் மேட்ரு. அப்புறம் இவனை சுத்து போட்டு அவனை தூக்கி கட்டி போட்டு அப்புறம் சுத்தியல் எடுத்து இவனுடைய சுண்டு விரல்லே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் இவரு ஏதோ ஒரு குத்து சாங், நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு அந்த குத்தாட்டம் ஆடுன அந்த ஹீரோயின் கூட சேர்ந்து இவரும் நல்ல ஒரு குத்தாட்டம் ஆடுற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. அந்த நேரம் இவங்க வந்து நீ டிஎஸ்பி துளசியா அப்படின்னு கேட்க, ஆமா, தவசி வாக்கு மாறினாலும் மாறும், துளசி வாக்கு மாறாது அப்படின்னு அந்த பழைய டைலாக பஞ்சு டைலாக்கா பேசுறாரு. உடனே வந்தவர் என் பேரு டானி அப்படின்னு சொல்ல, ஆமா உன் பேரு டானி, சென்னைக்காண்டி ஆடுவார் தோனி, இப்போ சொல்ல வந்ததை சொல்லிட்டு போனி அப்படிங்கிறாரு. வந்தவர் நான் ஒரு கடத்தல்காரன் அப்படிங்கிறாரு. நீ என்ன கடத்தல்காரன் அப்படின்னு கேட்டா, நான் கஞ்சா கடத்தல்காரன் அப்படிங்கிறாரு. அதுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கடல் வழியா கஞ்சா வருது, அதை நீ கடத்தி என்னுடைய கையில கொடுத்த அப்படின்னா உனக்கு ஏதாவது பெருசா தருமே அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, அதை இப்ப நான் பண்றது இல்ல, அங்க 4 ஊர் தெரியுது பாரு, அந்த 4 ஊரையும் சேர்ந்ததுதான் செங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவர் சொல்ல, உடனே அந்த போலீஸ்காரர் அந்த ஒரு செங்கடலை பார்த்துட்டு, இது செங்கடல்ல எல்லா கடல் மாதிரியும் ப்ளூ கலர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே இவர் ப்ளூ ஃபிலிம் பார்த்தா எல்லாமே ப்ளூ கலர்ல தான்டா தெரியும் புண்ணாக்கு அப்படிங்கிறாரு. உடனே சொல்றாரு, அங்க பைரான்னு ஒரு பரதேசி இருப்பான், அவனை போய் பாரு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, நானும் போலீஸ் தான், போலீஸ் வாசனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த போலீஸ்காரரா, கேள்விப்பட்டிருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மோப்ப நாய்க்கு பதிலாக நீங்க தான் மோப்ப முடிச்சுட்டு தெரிஞ்சதா எல்லாரும் சொன்னாங்க, எதை மோப்ப முடிச்சுட்டு தெரிஞ்ச அப்படின்னு இவர் கேட்க, அங்க திடீர பொம்பளைத்தான் அப்படின்ட்டு போறாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அப்புறம் பைரா கிட்ட போய் உனக்கு பங்கு தரோம், நீ கடல்ல இருந்து வரக்கூடிய கஞ்சாவை கடத்தி எங்களுடைய கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் கம்முனாட்டி அப்படிங்கிறாரு. கம்முன்னு பண்ணுடா, இல்லை அப்படின்னா உன்னை பிரிச்சு மெஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவர் பிடிவாதமா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இதை நீ செய்யாம பிடிவாதமா இருந்தா அப்படின்னா உன்னை பிரிச்சு எடுத்துருவோம், உன்னை கை காலை அடிச்சு உடச்சி பிச்சை எடுக்க விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பைரா ரம்பா மாதிரி தொடைய காட்டி அவங்கள அடிச்சு தொட நடுங்க வைக்கிறாரு. ஒரு காலத்துல ரம்பா தொடைய பார்த்து ரசிச்சவங்க எல்லாமே இப்படி பைரா தொடைய பார்த்து பயப்பட வேண்டியது இருக்கு. ஆனாலும் ரம்பா தொடைக்கு ஈக்குவலா இருக்கு.
இப்படி ரம்பா மாதிரி தொடைய காட்டி பைரா இவங்களை பயங்கரமா அடிச்சார் இல்லையா. அடி வாங்கி இவங்க எல்லாமே அழுதுகிட்டே கடல் பக்கம் கடந்து போறாங்க. அங்க ஒருத்தன் கடல் பக்கமா ஆளே இல்லாத இடத்துல அனாமத்தா உட்காந்து இந்த படத்தை KGF 2 படம் நினைச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா வாய்க்கு வந்ததெல்லாம் பஞ்சு டைலாக்கா பேசிக்கிட்டு இருப்பான். அதுல மலையை மிரட்டி பார்க்கலாம் நினைச்சியா அப்படின்னு சொல்ல உடனே அவன் சொல்றான், நான் மலைராஜன், மலையை மிரட்டி பார்க்கல, அவங்க அக்கா கலையை மிரட்டி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறான். தேவையா உனக்கு இதெல்லாம்? டேய், நீ இப்படி பார்க்கறதுக்கு பாவமா இருக்கியே, பாதி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கியே, யாருடா நீ அப்படின்னு இவங்க கேட்க, நான் தான் சிங்கப்பா அப்படிங்கிறாரு. பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கியப்பா அப்படின்னு கலாய்ச்சி விட்டுறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சிங்கப்பான்ற என்னுடைய பேரை மட்டும் பற்றி பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த கதை உனக்கு கரெக்ட் ஆகுதா அப்படின்னு பாரு அப்படிங்கிறாரு. KGF படத்தில் மாதிரியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த படமும் KGF மாதிரி நினச்சிக்கிட்டே பேசுவார் போல இருக்கு. ஆனால் கேட்குறவன்லாம் பாவம் இல்லையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப நிதானமா பேசுறோம். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். போல சிக்கனை சாப்பிட்றேன் சாப்பிட்றா. அப்புறம் இந்த படத்துல நரேன் அவரை காட்டுறாங்க. அதாவது கைதி படத்துல கஞ்சாவை அழிக்கிறதுக்கு லாரி ஓட்டினாரு. ஆனா இந்த படத்துல கஞ்சாவை பிடிக்கிறதுக்கு கப்பல் ஓட்டுறாரு. அவ்வளவுதான் ரெண்டு படத்துக்குமான வித்தியாசம். அப்புறம் உங்க கண்ணில் இந்த கலையரசன் தட்டுப்பட்டு இருப்பாரு, பாஸ் அவரை எப்ப கொல்லுவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பா இன்டர்வல் அவர் கொண்டு தானே இன்டர்வலே போடுவாங்க. அவரை கொல்லாம படம் எடுக்க முடியுமா? அதாவது எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எப்படி ஆடு கோழியெல்லாம் அறுப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு கலையரசனை எல்லா படத்துலையும் கூப்பிட்டு வச்சு அறுக்கிறாங்க. அதுல இந்த படமும் அதுதான் பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அது எப்போ அப்படின்றதும் கரெக்டா சொல்றேன் கேளுங்க. இவனுங்க ஊர்ல ஆயுத பூஜை அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இந்த ஒரு ஆயுத பூஜையில தான் நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அண்ட்ராய்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டம் போடுறாரு. ஆயுத பூஜை அப்படின்னா அவனுங்களுடைய ஆயுதத்துக்கு பூஜை போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதாவது மொத்தம் 4 ஊர், அந்த 4 ஊர் சண்டையில யாருடைய மண்டையை உடைச்சு அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆயுதம் இந்த ஆயுத பூஜையில இருந்து அடுத்த ஆயுத பூஜை வரைக்கும் சொந்தம் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஒண்ணு வச்சிருக்காங்க. இவர் மட்டும் அந்த ஆயுத பூஜையில சண்டையே போட மாட்டாரு. ஏன்னா அவரு ஷார்ட் போட்டு சுத்திட்டு இருப்பாரு. ஐ மீன் ஷார்ட்ஸ்பா, அரைக்கால் டவுசர். அதை சொல்றேன். நீங்க பாட்டுக்கு வேற எதையும் நினைச்சா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அட, இந்த ஷார்ட் போட்டு சுத்திட்டு இருந்தா இல்லையா, அவர் ஊருக்கு இந்த தடவை ஆயுத பூஜைக்கு ஜாமானை கொடுத்து விடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உடனே வில்லன், உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஜாமானை கொடுக்க முடியாது, நீ சண்டை போட்டு ஜெயிச்சு உன்னுடைய சாமானை அவருக்கு கொடுத்து விடு அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ சண்டையில களத்துல இறங்குறாரு. அங்க சண்டை நடக்குது. அந்த சண்டை நைட் ஆரம்பிச்சு விடிய விடிய இருட்டு அறையில் முரட்ட குத்து அப்படின்ற மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. 2 பேரும் மாறி மாறி குத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க விடிகிற வரைக்கும். ஒரு வழியா ஹீரோ ஜெயிச்சு அந்த சாட்டை போட்டு சுத்திட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு தன்னுடைய ஜாமானை கொடுத்து உதவி பண்றாரு ஹீரோ. அப்புறம் இந்த கஞ்சா வியாபாரி வந்து இன்னைக்கு நைட்டு கடல் வழியா கஞ்சா வருது, அதை போய் நீங்க கடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு தான் நான் கிளிச்சோசியம் பார்த்தேன், இன்னைக்கு நான் கஞ்சா கடத்த போனேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன கைது பண்ணிடுவாங்க, அதனால நான் கஞ்சா கடத்த போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாரு. அந்த பக்கத்துல இருந்த வில்லன், இன்னைக்கு நம்ம போயே ஆகணும், அந்த கஞ்சாவை கரைக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் அடம் பிடிப்பாரு.
இருப்பாரு. ஒரு வழியா இவங்க 2 பேத்துக்குள்ள சமாதானம் ஆகாம கஞ்சா கடத்த கடலுக்கு போயிருப்பாங்க. அங்கதான் நரேன் அவரை காட்டுறாங்க. அவரு இந்த கஞ்சா கடத்த வந்த எல்லாத்தையுமே பிடிச்சு போடுறாரு. அவரு சொல்றாரு, உன் ஊரு பையன் ஒருத்தன் வெடிகுண்டு வச்சு வெடிச்சு செதறி இறந்தான் இல்லையா, அது எல்லாமே நீங்க கஞ்சா கடத்துறீங்க இல்லையா, இந்த பெட்டிக்குள்ள இருக்க கஞ்சா, துப்பாக்கி, வெடிகுண்டு இதனாலதான் அப்படின்னு சொன்ன 3 வார்த்தைக்கு நம்ம ஹீரோ பார்த்தா அப்படின்னா திருந்திடுறாரு. ரொம்பவே அயோக்கியனா இருந்த ஹீரோ உடனே நல்ல ஒரு ஹீரோவா அவதாரம் எடுக்கிறாரு இந்த ஒரு இடத்துல. இங்க ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கப்பல்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாருமே வெட்டி குத்தி கொலை பண்ணி போட்டுருவாங்க. நிறைய இவரே நம்ம ஹீரோ திருந்திட்டார் இல்லையா, அதனால சண்டை போட்டு காப்பாத்துவாரு கூட கூட்டி போனவங்க கூடயே. ஒரு வழியா அந்த கஞ்சாவை எல்லாமே கடத்திட்டு மேல வந்திருப்பாங்க. இவங்க இங்க இருந்து தான் கஞ்சாவை எடுத்துட்டு போகணும். அந்த நேரம் பார்த்து இவங்க அந்த கஞ்சாவை யாருமே எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு ஹீரோ மிரட்டுவாரு அந்த கஞ்சா வியாபாரிய. உடனே நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஆளா இவ்வளவு பெரிய ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னரை பார்த்தோம் அப்படின்னா ஒத்த ஆளா தள்ளுவாரு. பின்னாடி 10 பேர் பார்த்தா முட்டு கொடுத்து தள்ளுவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரே ஆளா தள்ளி போய் பார்த்தா அப்படின்னா அப்படியே கடலுக்குள்ள தள்ளி விடுவாரு. இத பார்க்கும்போது செம கிரிஞ்சா இருந்துச்சு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அனிருத்தோட அந்த பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் தாங்கி பிடிச்சிச்சு. அந்த பிஜிஎம் இல்லாம இதை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பஞ்சு முட்டையை தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். அனிருத்தோட பிஜிஎம் தான் மாசா காட்டுச்சு. இல்ல அப்படின்னா இது டம்மி பீஸ் தான். இந்த படத்துக்கு அனிருத் மட்டும் மியூசிக் போடல அப்படின்னா இந்த படம் ஒரு டம்மி பீஸ். இதே அனிருத் நம்ம சுறா படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தா அந்த படம் எதுவும் சூப்பர் ஹிட் ஆயிருக்குமோ என்னமோ. இந்த சண்டை போட தெரியாம சாட்டு மட்டுமே போட்டு சுத்திட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சிக்கு கண்ணு தெரியாம இருக்கும். அதே மாதிரி வில்லன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த கல்யாணத்துல நம்ம ஹீரோவுக்கு கள்ளச்சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவனை உருதெரியாம அழிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்த நம்ம ஹீரோ கள்ளச்சாராயத்தை கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிட்டு கண்ணே தெரியாம கபோதி மாதிரி தள்ளாடி தவந்துகிட்டு இருப்பாரு. நீ இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு இங்க தவந்துகிட்டு அங்க கடல்ல கஞ்சா கடத்த போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கடலுக்கு போறாரு. அங்கதான் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ப்ரோ அந்த கலையரசனை எப்ப கொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப கொல்லுவாங்க பாருங்க. இந்த சண்டையில தான் கலையரசனை கழுத்திலேயே குத்தி கொள்றாரு. ஏன்னா படத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பொம்மை வேணும் இல்லையா, அதனால எல்லா படத்துலயும் கொண்டா எப்படியா, ஒரு படத்துலயாவது உயிரோட விடுங்க. இந்த ஃபைட்ல தான் நம்ம ஹீரோவை கொல்ல வந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கஞ்சா கடத்துறீங்களா அப்படின்னு கொண்டு குவிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, கொண்டு குவிச்சிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கல்லுல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இனிமே யாராவது கஞ்சா கடத்த கடல்ல இறங்குனீங்க அப்படின்னா உங்க காலை உடைச்சு கழுத்தை கடிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. யாரு எழுதி வச்சுட்டு போறா அப்படின்னா அவர் தான் நம்ம தேவாரா காரு. நான் இனிமே இந்த கடல்லையே தான் இருப்பேன் அப்படின்னு கல்லுல கடிதாசி எழுதி வச்சுட்டு போறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டர்வல் போடுறாங்க. நம்மளும் இன்டர்வல் போட்டே ஆகணும். அடுத்த பாட்டை அடுத்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு. அதான் சார் கடவுள், வேற என்ன.